வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. என்னுடைய பெயர் மணி விவேகானந்தன். நான் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் பூர்வீகமாக குடியிருந்து வருகிறேன். பதி 18 வருஷம் இராணுவத்தில் பணிபுரிஞ்ச பிறகு 2001 பணி ஓய்வு பெற்று நான் பூந்தமல்லிக்கு மீண்டும் பழையபடி வந்து சேர்ந்தேன். அது வரைக்கும் எனக்கு சாமின்றது அவ்வளோவா தெரியாது. திருமணத்துக்கு பிறகு தான் எனக்கு சாமின்றதை தெரியும். அந்த சாமியை என் மனைவி வந்ததுக்கு பிறகு தான் நான் சாமி கும்பிட்றதுக்கே ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு ஜாதகன்றதும் தெரியாது. இந்த பஞ்சாங்கம் இந்த விஷயங்கள்லாம் கூட எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்த எனக்கு என் மனைவி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் என்னன்னா எப்படி சாமி கும்பிடணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நான் இந்த சாமி கும்பிட்ற அளவுக்கு வந்தேன். எனக்கு பார்த்தாச்சுன்னா ஜாதகம்னா ஜோசியம்னான்றது எனக்கு தெரியாது. நான் ஆர்மியில் இருந்த வரைக்கும் நான் ஒரு நாளும் ஜோசியம் பார்த்ததே இல்லை. ஏன்னா எனக்கு எந்த தேவையும் அதிகமாக இருந்ததில்லை. சர்வீஸ் பண்ணுறோம், சம்பளம் வாங்குகிறோம், வீட்டுக்கு அனுப்புகிறோம், வாழ்க்கையை ஓட்டுறோம். அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய 18 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு நான் வெளில வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வேலைக்காக அலையிறது, என்னுடைய தொழிலுக்காக அலையிறது. அப்போ தான் எனக்கு ஜோதிடம் மேலே ஒரு ஈடுபாடு வந்தது. அதுக்கு அப்போ அந்த நேரத்தில் ஜோதிடம் பார்க்கவும் தெரியாது. அதிகபட்சம் எனக்கு என்ன தெரியும்? ராகு காலம், யமகண்டம், குளிகை, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, இந்த மாதிரி இதெல்லாம் காலண்டரில் இருக்கிறத பார்த்து சுப முகூர்த்த நாள் இப்படி தான் தெரியுமே ஒழிய இதில் 4 நட்சத்திரம் பஞ்சாங்கம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்து ஒவ்வொரு ஜோசியர்கிட்ட போவோம். ஒவ்வொரு ஜோசியரும் ஒன்று சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் செய்வோம். ஏன்னா எதையாவது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பலன் கிடைக்காதா? இந்த இடம் போனோமே இவங்க சொல்கிறத செஞ்சால் பலன் கிடைக்காதா? அந்த மாதிரி சென்னையில் இருக்கிற ரொம்ப ஃபெமிலியரான டிவியில் பப்ளிசிட்டியான எல்லா ஜோதிடரையும் நான் போய் பார்த்துருக்கேன். அந்த பீரியட்லேயே 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஜோதிடம் பார்க்குறதுக்காகவே நான் செலவு பண்ணியிருக்கிறேன். அப்படி நான் செலவு பண்ணியும் எனக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கல. இந்த சூழலில் தான் ஒரு நாள் ராஜேஷ் சாருடைய இன்டர்வியூ ரிட்டையர்ட் ஜட்ஜி நாகரத்னம் மேடத்தை பண்ணாங்க. அப்போ அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுனதை பார்த்துட்டு ஏஎல்பின்னா என்னன்னு பார்க்க அதில் ஐயா பேரை சொல்லியிருந்தாங்க. ஐயா பேரை போட்டு நம்ம அதுக்கப்புறம் ஏஎல்பி தேடும் பொழுது நிறைய தகவல்கள் வந்தது. ஏஎல்பியில் துல்லியமாக பலன் கொடுக்க முடியும். ஏஎல்பியில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஃபார்முலாவில் ஒர்க் பண்ணுறது. அனுமானத்தில் குத்து மதிப்பாக யாரும் எதுவும் சொல்கிற விஷயம் கிடையாது. ரூல்ஸ் ரெகுலேஷன் இதை ஃபாலோ பண்ணி இப்படி தான் செய்யணுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்படி தான் நடக்குன்றதுனால நாம் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம ஜோசியம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏஎல்பி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே எனக்கு சாந்தி மேடமும் உமா வெங்கட் மேடமும் தான் பார்ப்பாங்க. ஐயா பார்க்குறது இல்லைன்னு சொன்னாங்க. இது இல்லாமல் அந்த தமிழழகி மேடம் என்ன சொன்னாங்க, நீங்களே கற்றுக்கலாம் சார், 15 நாளில் உங்களால் கற்றுக்க முடியும். போது 15 நாளில் கற்றுக்கலாமா? அது ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, அவங்க சொன்னதுக்கப்புறம் இது சம்மந்தமாக எனக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி ஒருத்தர் இருக்கார் இங்கே, முத்துகிருஷ்ணன் குருக்கள்னு. அவர் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, ஜாதகம் பார்க்கறது, கோவிலில் பூஜை பண்ணுறது இதெல்லாம் அவர் பண்ணுவார். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி நான் ஜோதிடம் படிக்கலான்னு இருக்கிறேன்னு. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உனக்கு முடியாது, ரொம்ப கஷ்டம், நீ அதெல்லாம் போகாத நீ என்கிட்ட அவர் சொல்லும்பொழுது முடியாதுன்னு அவர் சொன்னதுனால சரி எப்படியும் நம்ம 15 நாள் சொல்லியிருக்காங்க, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் என்ன தான் பண்ணலான்னுட்டு நான் அப்போ தான் அடிப்படை வகுப்புக்கு ஜாயின் பண்ணேன். 15 நாள்ன்றது 1 மாதம் அவங்க வகுப்பு எடுத்தாங்க. அதில் எனக்கு அவ்வளோ தெளிவாக புரிய வச்சாங்க. பஞ்சாங்கம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம், 27 நட்சத்திரம், 108 பாதம், 12 ராசி, 9 கிரகங்கள், இதை வச்சு எப்படி நம்ம பலன் சொல்கிறது,
லக்னாதிபதி நட்சத்திர அதிபதி இருக்கிற இடத்த வச்சு எப்படி நம்ம பலன் சொல்கிறதுன்னு அடிப்படை வகுப்பில் ஒரு வகுப்பு எடுத்தாங்க. எனக்கு இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல். சரி, இதை வச்சு நான் பலன் சொல்லலான்னு போகும்பொழுது எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும் ஒரு 18-20 ஜாதகம் வாங்கி அதை நான் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க எதனா கூடுதலாக கேட்டால் நான் அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் பிறகு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன். சரி, தெரியாதவங்ககிட்ட பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அப்போ கூடுதலாக படிச்சுக்கணுன்றதுனால உயர்நிலை வகுப்பில் நான் சேர்ந்தேன். நான் உயர்நிலை வகுப்பில் சேர்றதுக்கு என்னுடைய மென்டார் கோச் ராதாகிருஷ்ணன் ஐயா தான் உதவி புரிஞ்சாங்க. அவங்க மூலியமாக தான் நான் இந்த உயர்நிலை வகுப்பில் சேர்ந்தேன். உயர்நிலை வகுப்பில் இன்னைக்கு வரைக்கும் முதல்லலாம் நம்ம 10 வருஷத்துக்கான கால்குலேஷன் போட்டோம். உயர்நிலை வகுப்பில் வரும்பொழுது 10 வருஷத்தை சுருக்கி ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாளைக்கு உண்டான பலன். அது எப்படி பார்க்கறது? முன்னாடி லக்னாதிபதி நட்சத்திர அதிபதிக்கு மட்டும் பார்த்தாங்க. இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் உள்ள நட்சத்திர புள்ளி, அதனுடைய அதிபதி, அவர் எங்கே இருக்காரு, எங்கே இருக்கக்கூடாது, இது மூலியமாக எப்படி துல்லியமாக பலன் கொடுக்கலாம், பலன் சொல்ல முடியும்ன்றதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ தெளிவாக இந்த ஏஎல்பி கிளாஸு புரிஞ்சுது. இந்த சூழலில் தான் என்னுடைய பிளட் ரிலேஷனில் ஒருத்தர் வீட்டில் ஒரு பிரச்சனை, அவருடைய ஜாதகம் என்கிட்ட நான் போட்டு வச்சுருக்கிறேன். நான் சொன்னேன், ஐயா ஒரு முறை எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க, இந்த ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் போகும்பொழுது குடும்பத்தில் தேவையில்லாமல் பிரிவு வரும். நாங்கள் சரி, அப்புறம் அவங்க மனைவிக்கு நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு விசாகம் 3 நாள் போகுது, அவங்களும் இதே கண்டிஷனில் தான் இருப்பாங்கன்றதுனால நான் அந்த என்னுடைய பிரதரை கூப்பிட்டுட்டு, தம்பி உனக்கு நேரம் சரியில்லை, நீனு இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் வீட்டில் பிரச்சனைகள் வரும், நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்க நான் சொல்லும் பொழுது அப்போ அவன் என்கிட்ட அழுதுகிட்டு சொல்கிறான், நிறைய பிரச்சனைகள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குதுன்னா நாங்கள் டைவர்ஸ் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கோம். தம்பி இதெல்லாம் நடக்கும், இது நடக்கும்னு தெரியும்போது நாம் எப்போவும் உஷாராக இருக்கணும், குடும்பத்தில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லி நான் அனுப்புனதுக்கப்புறம் அவன் மகள் என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னான், ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா, வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தது, உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் திடீர்னு நீங்கள் அப்பாவுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அப்பாவை வர சொல்லுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, ஏம்மா இவ்வளோ பிரச்சனையாக இருக்க, முன்னாடியே சொல்லியிருந்தால் நம்ம அவங்ககிட்ட பேசியிருக்கலாமே, இது எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போது எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தது தான் ஏஎல்பி. நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய புரிதல் என்ன இருக்கோ அதை நான் சொல்லுவேன். இன்னும் மேலும் புரிதலுக்கு நான் ஆய்வு பண்ணி நிதானமாக ஆய்வு பண்ணி எல்லாருக்கும் நான் நல்லதை சொல்லுவேன். ஏஎல்பிங்கிறது எதிர்காலத்தின் கலங்கரை விளக்கம். எத்தனையோ பேர் வழி தெரியாமல் பிரச்சனைகளில் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கும்பொழுது எந்த பரிகாரமும் கிடையாது. நீ அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, கோயிலுக்கு போ, சாமியை கும்பிடு, அனுபவிக்க வேண்டியதை நீ அனுபவிக்கணும். ஆனால் அனுபவிக்கணுன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ அது எப்படி நடக்க சொல்கிறது தான் இந்த ஏஎல்பி. இதில் இந்த ஏஎல்பியில் ஐயாவை பற்றி சொல்லணுன்னா அதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவருக்கு வாக்கு யோகி முனைவர் ஐயா பொதுவுடைமூர்த்தி அவர்களை நாங்கள் இப்போ இந்த கிளாஸ் எடுக்கும்பொழுது ரெகுலராக பார்ப்போம். அவர் கண்ணை மூடினார்னா அவர் என்னமோ யோசிக்கிறாரு, ஏதோ முக்கியமான விஷயம் நம்மளுக்கு சொல்ல வர்றாரு. அவர் சிரிச்சார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, திரும்பிக்கிட்டார்னா முகம் திருப்பிக்கிட்டார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி அவரை பற்றி சொல்லணுன்னா எவ்வளவோ சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஏஎல்பி நாங்கள் கற்றுக்கிறது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது பெரிய விஷயம். நாளைக்கு எங்கள் ஜென்ரேஷன்லாம் போனதுக்கப்புறம் ஏஎல்பியை பற்றி உருவாக்கினவர்கிட்ட கற்றுக்கிறதுல இருக்கிற பலன்
மற்றவங்களுக்கு கற்றுக்கிறதுல வராது. அதனால் இப்போ இந்த வாய்ப்பை இப்போ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது தான் ரொம்பவும் சால சிறந்தது. எனக்கு தெரிஞ்சு அவர் அளவுக்கு இந்த ஜோதிடத்தை இப்போ எப்பவுமே சதா சர்வ காலமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வேறு யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன சொல்கிறாரோ அதில் என்றைக்குமே அவர் பெயரை வார்த்தையை மாற்றுனதே கிடையாது. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து சாஃப்ட்வேர் முதல்ல அடிப்படையில் வரும்பொழுது ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்தாங்க. நம்ம அதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. இப்போ அது போயிட்டு அட்வான்ஸ் கிளாஸுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க. அது சொல்லவே முடியாதுங்க. கணிக்கிறதுனா 10 வருஷத்துக்கு முதல்ல கணிச்சோம். அப்புறம் 1 வருஷம் 1 மாதம் 10 நாளைக்கு கணிச்சோம். அதுக்கடுத்து அது 45 நாள், 45 நாளைக்கு அப்புறம் 5 நாள், 5 நாளைக்கு அப்புறம் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் 10 நிமிஷம். அடுத்த 10 நிமிஷத்துக்கு உனக்கு எப்படி இருக்கும் நேரம், எப்படி இருக்கும் உன் நிலை, நீ எப்படி இருந்துக்கணுங்கிறத அவ்வளோ தெளிவாக சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்குறாங்க. இதை விட என்னங்க வேணும்? 120 வருஷத்துக்கான கால்குலேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இந்த சாஃப்ட்வேரை நம்ம கையில் கொடுக்கும்பொழுது அது ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஆனால் அதை உருவாக்குறதுக்கு ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அதுக்கான பிராயத்தம் எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னும் பொழுது அதெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கூட நம்மளால் ஒருத்தர் நம்மளுக்கு செஞ்சு நம்மளுக்கு கொடுப்பாங்களான்றதில் நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்குது. எப்படியோ எனக்கு இந்த ஏஎல்பி கிடைச்சது வரப்பிரசாத். நான் இந்த ஏஎல்பியை விடாமல் தொடர்ந்து போய் என் வாழ்க்கையை நான் சிறம்பட பண்ணிக்கிறது இல்லாமல் என்னை சார்ந்து என்னை கூட பயணிக்கிற அத்தனை பேருக்கும் என்னால் முடிஞ்ச நல்ல வழி காமிக்கணுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான எண்ணம். இறைவன் அருளால் ஐயாவின் ஆசையாலையும் நான் இதில் திறமையாக செயல்படுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வேணும். என்னுடைய வழிகாட்டி ராதாகிருஷ்ணன் சாருடைய வழிகாட்டுதலும் வேணும். சாந்தி தேவி மேடமுடைய வழிகாட்டுதலும் வேணும். எல்லா குருமாருக்கும் வணக்கம், ஐயாவுக்கு வணக்கம். ஐயாவின் பாதம் தொட்டு வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.